ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அஸ்வினி 90 கிட்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அது கடையில் வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கரம் மசாலா தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 20 மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், ஆனியன், கேபேஜ், கேப்சிகம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கேரட்டை நீட்டு வாக்குலையும் ஆனியன் நீட்டு வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். பொடிசாக பீன்ஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர், கார்லிக்கு, க்ரீன் சில்லி இதெல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கேபேஜ், கேப்சிகம் இதையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து லைட்டாக திருப்பி விடுங்க. 3 to 5 மினிட்ஸில் வந்து மஷ்ரூம் குக் ஆகிடும். மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேறு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால நான் பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டும், பச்சை மிளகாய், இஞ்சி பொடிசாக கட் பண்ணதை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட டேரெக்டாக ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. லைட்டாக குக் ஆனால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருந்த மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் வதங்கந்தோம் நம்ம கேரட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு எல்லாமே பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் வாங்கி வச்சுருக்கோம் இதில் ஆட் பண்ணுறதுக்காக. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸும் மஷ்ரூமும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் நிறைய ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். வினிகர் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் வினிகர் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வெடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஒடியாமல் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. அந்த அரிசி தெரிகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நம்மளுக்கு வந்து சுவையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.